டயட்ல மீல்ஸ கண்ட்ரோல் பண்றத விட ஸ்நாக்ஸ கண்ட்ரோல் பண்றது பெரிய கஷ்டம். வெல்கம் டு டே 72. இப்பல்லாம் ரைஸ கம்மி பண்ணவே ரொம்ப கஷ்டமா இருக்குது. இன்னைக்கு ரைஸ் கூட பீன்ஸ், பிரான்ஸ் அண்ட் ஃபிஷ் அதெல்லாம் சாப்பிட்ட பிறகு வயிறு நல்லா ஃபுல் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் கொஞ்சம் சுகர் கிரேவிங்ஸா இருந்துச்சு. அதுக்காக இந்த புரோட்டீன் மில்க் ஷேக் ஒன்று குடிச்சேன். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வீட்ல பழ பஜ்ஜி பொரிச்சிட்டு இருந்தாங்க. நான் பழத்தை மாவுல போட்டு ஏர் ஃப்ரையர்ல வச்சுட்டேன். ஏர் ஃப்ரையர்ல சுடும்போது நிறைய மாவு வேஸ்டா போச்சு. பட் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் எண்ணெயில பொரிக்கிற அளவுக்கு டேஸ்ட் இல்ல. அதனால எண்ணெயில பொரிச்சது கொஞ்சம் சாப்பிட்டேன். டின்னருக்கு ஆப்பமும் சிக்கன் குழம்பும் சாப்பிட்டேன். இன்னைக்கு நைட்டு சாப்பாடு கொஞ்சம் சீக்கிரமா சாப்பிட்டதுனால நைட்டு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. வீட்ல ஒரு ஐஸ்கிரீம் பார் இருந்துச்சு. அதை எடுத்து சாப்பிட்டேன். அது சாப்பிட்டு எனக்கு பசி தீரல. ஆல்ரெடி சாப்பிட்டு வச்சிருந்த பாப்படு சிப்ஸ் கொஞ்சம் மீதி இருந்துச்சு. அதை எடுத்து சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் பசி தீரல. மத்தியானம் மீதி இருந்த பஜ்ஜியில 2 எண்ணம் மட்டும் எடுத்து ரீஹீட் பண்ணி சாப்பிட்டேன். அப்பவும் பசி தீரல. அப்புறம் ஒரு ஸ்லைஸ் பிரெட் எடுத்து அதுல பீனட் பட்டர் போட்டு சாப்பிட்டேன். அப்பவும் வயிறு ஃபுல் ஆகல. சரி கொஞ்சம் புரோட்டீன் சாப்பிடலான்னு குழம்புல மீதி இருந்த சிக்கன் எடுத்து சாப்பிட்டேன். அதுவும் பத்தாம கடைசியா மீதி இருந்த எல்லா பழ பஜ்ஜியும் சூடு பண்ணி சாப்பிட்டேன். இன்னைக்கு மீல்ஸ் கண்ட்ரோலா இருந்தாலும் ஸ்நாக்ஸ்ல கண்ட்ரோலை மீறி போயிட்டோம். அதனால இன்னைக்கு கேலரி டெபிசிட் மொத்தமா போயிடுச்சு. மீண்டும் சந்திப்போம்.